வணக்கம் நண்பர்களே. செல்வம் அமைதியான பொறுப்பான இளைஞன் கவிஸ்ரீ, தன்னம்பிக்கை மிகுந்த அன்பான பள்ளி ஆசிரியர். ஒரு கல்யாணம் இரண்டு இதயங்களை மட்டும் சேர்க்காது, சில நேரங்களில் பல வருடங்களாக மறைத்து வைக்கப்பட்ட ரகசியத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அதிகாலை 5 மணி. கிராமமே திருவிழா போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. செல்வத்தின் வீட்டில் நாதஸ்வரம் முழங்கி கொண்டிருந்தது. ஆனால் மணமகன் அறையில் அமர்ந்திருந்த செல்வத்தின் முகத்தில் மட்டும் சிரிப்பு இல்லை. அவன் கையில் ஒரு பழைய புகைப்படம். அதில் அவனும் கவிஸ்ரீயும் அந்த புகைப்படத்தை பார்த்தபடி அவன் மெதுவாக சொன்னான், இன்னைக்கு நம்ம கல்யாணம் நடக்குது. ஆனால் இந்த நாள் இப்படி இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. 3 மாதங்களுக்கு முன் கவிஸ்ரீ ஒரு அரசு பள்ளியை புதிய ஆசிரியையாக சேர்ந்தாள். முதல் நாளிலேயே மாணவர்களுடன் சிரித்து பேசும் அவளின் இயல்பு அனைவரையும் கவர்ந்தது. அதே பள்ளிக்கு அருகில் இருந்த விவசாய நிலத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் செல்வம். ஒரு நாள் பள்ளி மாணவர்களின் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சிக்காக மரக்கன்றுகள் கொண்டு வர வேண்டியிருந்தது. அதை இலவசமாக கொடுத்தது செல்வம்தான். அதுதான் அவர்களின் முதல் சந்திப்பு. நன்றி என்று சிரித்தபடி சொன்னாள் கவிஸ்ரீ. இந்த சிரிப்புக்காக இன்னும் 100 மரம் கூட கொடுக்கலாம் என்று மனதிற்குள் நினைத்தான் செல்வம். காதல் மெதுவாக மலர்கிறது. அதன் பிறகு தினமும் சிறிய சந்திப்புகள். பஸ் நிறுத்தம், தேநீர் கடை, பள்ளி விழா, கிராம திருவிழா. ஒவ்வொரு சந்திப்பும் அவர்களை நெருக்கமாக்கியது. ஒரு நாள் மழையில் பள்ளி முடிந்து வெளியே வந்த கவிஸ்ரீ நனைந்து கொண்டிருந்தாள். செல்வம் அமைதியாக தனது குடையை அவளிடம் நீட்டினான். நான் மழையை ரசிப்பவன். அவள் சிரித்தாள். இருவரும் ஒரே குடையின் கீழ் நடந்த அந்த சில நிமிடங்கள் 2 இதயங்களும் 1000 வார்த்தைகளை விட அதிகமாக பேசின. குடும்பத்தின் சம்மதம். சில மாதங்களிலேயே 2 குடும்பங்களும் சந்தித்தன. எதிர்பார்த்ததை விட எளிதாக திருமணத்திற்கு சம்மதம் கிடைத்தது. நிச்சயதார்த்தம் நடந்தது. செல்வம் கவிஸ்ரீக்கு ஒரு சிறிய வெள்ளி மோதிரம் அணிவித்தான். அப்போது கவிஸ்ரீ மெதுவாக சொன்னாள், என்ன நடந்தாலும் இந்த மோதிரம் என் கையிலிருந்து கழலாது. செல்வம் அவளை பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பு அவர்களின் வாழ்க்கையில் வரப்போகும் புயலை அறியாத சிரிப்பு. முதல் திருப்பம். திருமணத்துக்கு சரியாக 1 வாரம். நள்ளிரவு. செல்வத்தின் மொபைலுக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு. அவன் எடுத்தான். எதிர்முனையில் ஒரு பெண்ணின் குரல். செல்வம், கவிஸ்ரீயை கல்யாணம் பண்ணாதீங்க. அவங்க உங்கள்கிட்ட ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க. அழைப்பு உடனே துண்டிக்கப்பட்டது. செல்வம் மீண்டும் அழைத்தான். எடுத்தவரே இல்லை. அந்த இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. மறுநாள் கவிஸ்ரீ வழக்கம் போல சிரித்து கொண்டே பேசினாள். ஆனால் அவள் கண்களில் ஒரு மறைக்கப்பட்ட பயம் இருப்பதை செல்வம் முதல் முறையாக கவனித்தான். ஏதாவது பிரச்சனையா? இல்லை என்று சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பு முழுமையான உண்மை இல்லை. கல்யாண நாள். மணமேடை தயாராக இருந்தது. உறவினர்கள் அனைவரும் வந்திருந்தனர். கவிஸ்ரீ மணப்பெண் அலங்காரத்தில் அனைவரையும் கவர்ந்தாள். செல்வம் அவளை பார்த்து ஒரு நிமிடம் கண்களை பிரிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு கார் வேகமாக வந்து நின்றது. அதில் இருந்த வயதான ஒருவர் இயங்கினார். அவரது கையில் ஒரு பழைய கோப்பு. அவர் நேராக மேடையை நோக்கி நடந்தார். இந்த கல்யாணம் இப்போ நடக்கக்கூடாது என்று சத்தமாக சொன்னார். அங்கு இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தனர். கவிஸ்ரீயின் முகம் வெளிரி போனது. செல்வம் குழப்பத்தில் உறைந்து நின்றான். அந்த கோப்பில் என்ன இருந்தது? அந்த மனிதர் யார்? ஏன் அவர் கல்யாணத்தை நிறுத்த வந்தார்? கல்யாண மண்டபம் முழுவதும் அமைதியாகிவிட்டது. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என்று கூறிய அந்த முதியவரின் குரல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. செல்வம் முன்னே வந்து அமைதியாக கேட்டான், நீங்க யார்? அந்த முதியவர் ஆழமாக மூச்சை இழுத்து, நான் கவிஸ்ரீயின் அம்மாவின் அண்ணன் சண்முகம் என்றார். கவிஸ்ரீ தலையை குனிந்தாள். அவளின் கண்களில் கண்ணீர் துளிகள். முதல் திருப்பம். சண்முகம் கையில் இருந்த கோப்பை திறந்தார். இந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு. மண்டபத்தில் இருந்த அனைவரும் பதட்டத்துடன் பார்த்தனர். செல்வத்தின் இதய துடிப்பு அதிகரித்தது. ஆனால் அந்த கோப்பில் இருந்தது மருத்துவ அறிக்கை அல்ல, கடன் பத்திரங்கள். கவிஸ்ரீயின் தந்தை உயிருடன் இருந்தபோது எடுத்த கடன்களின் ஆவணங்கள். இந்த கடனை அடைக்காம இந்த வீட்டுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சிலர் மிரட்டுறாங்க. மண்டபம் முழுவதும் அமைதி. செல்வம் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. கடன் இருந்தா அதையும் சேர்த்து நாம வாழ்க்கையை தொடங்கலாம். அவன் சொன்ன வார்த்தைகள் கவிஸ்ரீயின் மனதை உருக வைத்தன. காதல் தருணம். அனைவரும் வெளியே பேசி கொண்டிருக்கும் போது மண்டபத்தின் பின்புற தோட்டத்தில் கவிஸ்ரீ தனியாக நின்றாள்.
செல்வம் மெதுவாக அவள் அருகில் வந்தான். என்னை மன்னிச்சிரு என்று கண்ணீர் மல்க சொன்னான். செல்வம் மெதுவாக அவளது கண்ணீரை துடைத்தான். உன் கண்ணீரை பார்க்கத்தான் எனக்கு கஷ்டம். உன் கடந்த காலத்தை அல்ல. கவிஸ்ரீ அவனை பார்த்தான். நான் உனக்கு சுமையாகி விடுவேன்னு பயந்தேன். செல்வம் புன்னகைத்தான். சுமைன்னு நினைக்கிறவங்க காதலிக்க மாட்டாங்க. காதலிக்கிறவங்க சுமையையும் தோளில் சுமப்பாங்க. அந்த ஒரு வரியில் கவிஸ்ரீ மீண்டும் சிரித்தாள். இரண்டாவது திருப்பம். அதே நேரத்தில் செல்வத்தின் மொபைலுக்கு ஒரு வீடியோ வந்தது. அதில் கவிஸ்ரீ வேறொரு இளைஞருடன் நெருக்கமாக பேசுவது போல தோன்றியது. செல்வத்தின் நண்பன் பதறி, டேய், இதை பார்த்தும் கல்யாணம் பண்ண போறியா என்று கேட்டான். செல்வம் வீடியோவை முழுவதும் பார்த்தான். பிறகு அமைதியாக சிரித்தான். இந்த வீடியோ முழுசா இல்லை. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மூன்றாவது திருப்பம். செல்வம் அந்த வீடியோவை அனுப்பிய எண்ணை அழைத்தான். அந்த எண்ணின் உரிமையாளர் மணமகளின் முன்னால் வேலை செய்த பள்ளியின் நிர்வாகி. விசாரணையில் உண்மை வெளியானது. வீடியோ திட்டமிட்டு வெட்டி எடிட் செய்யப்பட்டிருந்தது. உண்மையில் அந்த இளைஞன் கவிஸ்ரீயின் தம்பி. அவனுக்கு வேலை கிடைத்த சந்தோஷத்தில் இருவரும் பேசி கொண்டிருந்த காட்சி. அந்த வீடியோவை மாற்றி அனுப்பி கல்யாணத்தை நிறுத்த முயன்றிருந்தனர். மண்டபம் முழுவதும் கோபம். காதல் இன்னும் ஆழமாகிறது. அனைத்து பிரச்சனையும் முடிந்தது என்று நினைத்தபோது கவிஸ்ரீ அமைதியாக செல்வத்திடம் கேட்டான். நான் உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்காக உனக்கு கோபமா? செல்வம் சிரித்தான். கோபம் இருந்தா உன் கையை பிடிக்க மாட்டேன். அவன் அவளது கையை இறுக்கமாக பிடித்தான். நீ பயந்த இடத்திலிருந்து நான் உனக்கு தைரியமாக இருப்பேன் கவிஸ்ரீ. கண்களை மூடி நிம்மதியாக சிரித்தாள். நான்காவது திருப்பம். அந்த நேரத்தில் மணமேடையில் இருந்த தாலி காணாமல் போயிருந்தது. அனைவரும் தேட ஆரம்பித்தனர். ஒரு குழந்தை ஓடி வந்து, அண்ணா, அந்த அங்கிள் எடுத்துட்டு போனார் என்று சொன்னது. அந்த அங்கிள் யார்? அவரை பிடித்தபோது அவர் சொன்ன வார்த்தை அனைவரையும் முறைய வைத்தது. இந்த தாலி உங்கள் வீட்டோடது இல்லை. அவர் அந்த பையிலிருந்து இன்னொரு தாலியை எடுத்தார். இதுதான் உண்மையான தாலி. செல்வம் குழப்பமடைந்தான். கவிஸ்ரீ அதிர்ச்சியில் நின்றார். சண்முகம் மெதுவாக சொன்னார், இன்னும் சொல்லப்படாத ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் தெரிஞ்சா இந்த கல்யாணம் மட்டும் இல்லை, 2 குடும்பங்களோட வாழ்க்கையே மாறிடும். அந்த நேரத்தில் மண்டப வாசலில் ஒரு இளம்பெண் வந்து நின்றாள். அவள் நேராக செல்வத்தை பார்த்து கண்ணீருடன் சொன்னாள், செல்வம், நீ என்னை மறந்திருக்கலாம், ஆனால் உன்னால் நான் மறக்க முடியலை. செல்வம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். கவிஸ்ரீ மெதுவாக அவனை பார்த்தாள். அவளது கையில் இருந்த பூமாலை கீழே நழுவி விழுந்தது. மண்டப வாசலில் நின்றிருந்த அந்த இளம்பெண்ணை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். செல்வம், நீ என்னை மறந்திருக்கலாம், ஆனால் உன்னால் நான் மறக்க முடியலை என்றவள் கண்ணீருடன் நின்றாள். கவிஸ்ரீயின் இதயம் ஒரு கணம் நின்றது போல இருந்தது. செல்வம் அவளை உற்று பார்த்தான். சில நொடிகள் முழு மண்டபமும் அமைதியாக இருந்தது. பிறகு செல்வம் மெதுவாக சிரித்தான். ரேவதி அக்கா, நீங்களா? அனைவரும் குழப்பமடைந்தது. ரேவதி சிரித்தபடி சொன்னார், நான் உன் முன்னாள் காதலி இல்லை, உன் கல்லூரி சீனியர். உன் அம்மா உடம்பு சரியில்லாத நேரத்தில் இரத்த தானம் செய்ய ஆள் தேவைப்பட்டப்போ எல்லாரையும் ஓட வைத்தது நீதான். அந்த உதவியை நான் இன்னைக்கும் மறக்கலை. மண்டபம் முழுவதும் நிம்மதி பெருமூச்சு. கவிஸ்ரீயின் கண்களில் மீண்டும் ஒளி திரும்பியது. காதலின் அமைதி. அனைவரும் மீண்டும் திருமண ஏற்பாடுகளில் மூழ்கினர். மண்டபத்தின் மாடியில் தனியாக நின்றிருந்தாள் கவிஸ்ரீ. அவள் அருகே அமைதியாக வந்து நின்றான் செல்வம். என்ன யோசிக்கிற? உன்னை. செல்வம் சிரித்தான். என்னை பற்றியா? ஆமாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஏன் நீ மட்டும் மாறவே இல்லை? செல்வம் வானத்தை பார்த்தான். மழை வந்தா வானம் மாறாது, அதே மாதிரி சோதனை வந்தா உண்மையான காதலும் மாறாது. கவிஸ்ரீயின் கண்கள் கலங்கின. அவள் மெதுவாக சொன்னாள், இந்த உலகமே உன்னை தவறாக நினைத்தாலும் நான் மட்டும் உன் பக்கத்தில் தான் இருப்பேன். செல்வம் அவளது கையை மெதுவாக பிடித்தான். எனக்கு வாழ்க்கை முழுக்க வேண்டியது இந்த ஒரு வாக்குறுதி தான். அந்த நேரத்தில் சண்முகத்திற்கு ஒரு அழைப்பு வந்தது. அவர் பேசி கொண்டிருந்த போது முகம் மாறியது. அழைப்பை முடித்ததும் அவர் சொன்னார், செல்வம், உங்கள் அப்பாவோட பழைய நண்பர் ஒருத்தர் வர்றாராம். அவர்கிட்ட முக்கியமான விஷயம் இருக்கு, குடும்ப ரகசியம். சில நிமிடங்களில் வெள்ளை முடியுடன் ஒரு முதியவர் வந்தார். அவர் கையில் பழைய புகைப்பட ஆல்பம். அதில் சிறுவயதில் இருந்த செல்வமும் கவிஸ்ரீயும் இருவரும் ஒன்றாக விளையாடும் புகைப்படம். கவிஸ்ரீ
ஆச்சரியப்பட்டாள். நாம் முன்னாடியே சந்திச்சிருக்கோமா? முதியவர் சிரித்தார். நீங்கள் இருவரும் சிறுவயது நண்பர்கள். ஆனால் ஒரு விபத்துக்கு பிறகு 2 குடும்பங்களும் பிரிஞ்சிட்டாங்க. செல்வம் அமைதியாக புகைப்படத்தை பார்த்தான். கவிஸ்ரீயின் கண்களில் கண்ணீர். காதலின் இனிய தருணம். மாலையில் மண்டபத்திற்கு வெளியே சிறிய தோட்டம். மலர்களுக்கு நடுவே நடந்தார்கள் இருவரும். கவிஸ்ரீ மெதுவாக கேட்டாள், நம்ம காதல் விதியா? செல்வம் சிரித்தான். இல்லை, அது ஒரு பரிசு. வாழ்க்கை நமக்கு கொடுத்த அழகான பரிசு. கவிஸ்ரீ தலை சாய்த்து சிரித்தாள். நான் எப்போதாவது சிரிக்க மறந்துட்டா? செல்வம் உடனே சொன்னான். உன் சிரிப்பை திருப்பி கொடுக்கிற வேலை என் வாழ்நாள் முழுக்க என்னோடது. அந்த வார்த்தைகள் அவளது மனதை முழுவதும் நிரப்பின. அதே நேரத்தில் ஒரு சிறுவன் ஓடி வந்து ஒரு கவரை கொடுத்தான். ஒரு அண்ணா இதை கொடுக்க சொன்னார். செல்வம் திறந்தான். உள்ளே ஒரு கடிதம். அதில் ஒரே ஒரு வரி, இந்த கல்யாணம் நடந்தா ஒருத்தரின் உயிர் போகும். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். யார் அனுப்பியது? ஏன்? இன்னொரு காதல் தருணம். கவிஸ்ரீ பயத்தில் அடங்கினாள். செல்வம் அவள் அருகில் நின்று அமைதியாக சொன்னான், பயம் வருது இயல்பு, ஆனால் அந்த பயத்தை விட நம்ம நம்பிக்கை பெரியது. அவள் அவனை பார்த்து சிரிக்க முயன்றாள். நான் இருக்கேன், நீ தனியா இல்லை. அந்த ஒரு வரி கவிஸ்ரீக்கு புதிய தைரியத்தை கொடுத்தது. அதிர்ச்சி முடிவு. அந்த இரவு மணமேடைக்கு மின்சாரம் திடீரென்று துண்டிக்கப்பட்டது. இருட்டு. சில நொடிகள் குழப்பம். விளக்குகள் மீண்டும் எரிந்தபோது செல்வம் காணாமல் போயிருந்தான். அவன் இருந்த இடத்தில் ஒரு சிறிய மோதிர பெட்டி மட்டும் கிடந்தது. அதை திறந்த கவிஸ்ரீ அதற்குள் இருந்த ஒரு குறிப்பை வாசித்தாள். உண்மையான காதல் காத்திருக்கும், ஆனால் இன்றிரவு என்னை தேடாதே. கவிஸ்ரீயின் கைகள் நடுங்கின. செல்வம் எங்கே? அவனை யார் அழைத்து சென்றார்கள்? அல்லது அவனே ஏதோ ஒரு உண்மையை மறைக்க சென்றானா? மணமேடையில் கிடந்த அந்த மோதிர பெட்டியை கையில் பிடித்தபடி அழுது கொண்டிருந்தாள் கவிஸ்ரீ. அவளது கைகள் நடுங்கின. செல்வம், நீ எங்கே இருக்க? மண்டபம் முழுவதும் அவனை தேட ஆரம்பித்தனர். ஆனால் செல்வம் எங்கும் இல்லை. 1 மணி நேரத்திற்கு பிறகு செல்வத்தின் நண்பன் அருணுக்கு ஒரு அழைப்பு வந்தது. செல்வம் பழைய ஆற்றுப்பாலம் அருகே இருக்கான் என்ற குரல் கேட்டவுடன் அனைவரும் அங்கு ஓடினார்கள். அங்கு பாலத்தின் அருகே அமைதியாக அமர்ந்திருந்தான் செல்வம். அவனது கையில் ஒரு பழைய டைரி. கவிஸ்ரீ ஓடி சென்று, ஏன் இப்படி பண்ணின என்று அழுதாள். செல்வம் மெதுவாக அந்த டைரியை அவளிடம் கொடுத்தாள். அந்த டைரி செல்வத்தின் அப்பா எழுதியது. அதில் ஒரு உண்மை. பல வருடங்களுக்கு முன்பு செல்வத்தின் அப்பாவும் கவிஸ்ரீயின் அப்பாவும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஒரு தொழில் பிரச்சனையில் ஏற்பட்ட தவறான புரிதலால் 2 குடும்பங்களும் பிரிந்து விட்டனர். ஆனால் உண்மையான குற்றவாளி வேறு ஒருவர். அவர் அந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்காக 2 குடும்பங்களையும் பிரித்திருந்தார். அந்த உண்மையை செல்வத்தின் அப்பா இறப்பதற்கு முன் டைரியில் எழுதி வைத்திருந்தார். கவிஸ்ரீ கண்ணீருடன் கேட்டாள், இதை ஏன் என்கிட்ட சொல்லலை? செல்வம் மெதுவாக சிரித்தான். நம்ம கல்யாண நாள், பழைய காயங்கள் திறக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். கவிஸ்ரீ அவனை பார்த்து அழுதாள். என்னை விட்டு போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? செல்வம் அவளது கைகளை பிடித்தான். உன்னை விட்டு போக நான் பிறக்கவே இல்லை. உன்னோட ஒவ்வொரு சிரிப்பும் என் வாழ்க்கையின் அர்த்தம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றனர். அந்த நேரத்தில் அந்த உண்மையான குற்றவாளி சிலருடன் அங்கே வந்தார். அந்த டைரியை பறிக்க முயன்றான். செல்வம் அதை பாதுகாக்க முயன்றான். அனைவரும் போலீஸுக்கு தகவல் கொடுத்தனர். குற்றவாளி தப்பிக்க முயன்றபோது தடுமாறி கீழே விழுந்தான். போலீசார் அவனை கைது செய்தனர். 2 குடும்பங்களின் பெயரும் மீண்டும் காப்பாற்றப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு எளிமையாக திருமணம் நடந்தது. செல்வம் கவிஸ்ரீக்கு தாலி கட்டினார். முழு மண்டபமும் கைத்தட்டலால் அதிர்ந்தது. கவிஸ்ரீ மெதுவாக சொன்னாள், இப்போதான் நிம்மதியாக சுவாசிக்கிறேன். செல்வம் சிரித்தான். இனிமேல் ஒவ்வொரு மூச்சிலும் நம்ம வாழ்க்கை இருக்கும். திருமணம் முடிந்து இருவரும் தங்கள் புதிய வீட்டுக்கு சென்றனர். வாசலின் முன் நின்று கவிஸ்ரீ சிரித்தபடி கேட்டார், நம்ம முதல் கனவு என்ன? செல்வம் பதில் சொல்ல வாயை திறந்தான். அந்த நொடியில் அவன் திடீரென மார்பை பிடித்தான். கவிஸ்ரீ அதிர்ச்சி அடைந்தாள். செல்வம் அவனை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர் வெளியே வந்து அமைதியாக சொன்னார், பல மாதங்களாக அவருக்கு இதய நோய் இருந்திருக்கிறது. அவர் சிகிச்சையை தள்ளி போட்டிருக்கிறார். கவிஸ்ரீக்கு உலகமே நின்றது. அவள் மெதுவாக மருத்துவ அறைக்குள் சென்றாள். செல்வம் பலவீனமான புன்னகையுடன் அவளை பார்த்தான். கவி, அழாதே. நம்ம கல்யாண நாளில் உன் சிரிப்பைத்தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
கவிஸ்ரீ கண்ணீருடன் அவன் கையை பிடித்தாள். நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? செல்வம் மெதுவாக சொன்னான். காதல் என்றால் அருகில் இருப்பது மட்டும் இல்லை, நினைவாக இருந்தாலும் அது காதல்தான். அவன் கையை இறுக பிடித்திருந்த கவிஸ்ரீ சில நொடிகளில் அந்த கை தளர்ந்து போனதை உணர்ந்தாள். அறை முழுவதும் அமைதி. அவள் கதறி அழுதாள். 6 மாதங்கள் கழித்து செல்வத்தின் நினைவாக கவிஸ்ரீ ஒரு இலவச நூலகத்தை தொடங்கினாள். அதன் பெயர் செல்வம், காதல் வாழும் இடம். ஒவ்வொரு ஆண்டும் அவர்களின் திருமண நாளில் அவள் அதே தாலியை தொட்டு அமைதியாக சொல்வாள், நீ என்னை விட்டு போகவில்லை, என் இதய துடிப்பாகவே இன்னும் வாழ்கிறாய். அவளின் கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் அந்த கண்ணீருக்குள் ஒரு புன்னகையும் இருந்தது. சில காதல்களுக்கு ஆயுள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அந்த காதலின் நினைவுகளுக்கு முடிவு இருப்பதில்லை. உண்மையான காதல் காலத்தை கடந்து வாழும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.